கைஸ், ஐ திங்க் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்க உள்ள வரீங்கனாலே உங்களுக்கு ட்ரம்போட டாரிஃபை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 180 நாடுகள் மேல ட்ரம்ப் டாரிஃபை போட்டாரு. இந்த டாரிஃப்னாலேயே நேத்து மட்டும் உலகம் ஃபுல்லா இருக்க ஸ்டாக் மார்க்கெட் பயங்கரமான அடி வாங்குச்சு. இன்னைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க லைட்டா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் எலெக்ஷன்ல ஜெயிச்சு டாரிஃபை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, கூடிய சீக்கிரம் அமெரிக்கா ரெசெஷனுக்குள்ள போயிடும் சொன்னாங்க. இப்ப ட்ரம்ப் ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி டாரிஃப் அறிவிச்ச பிறகு என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா, அமெரிக்கா மட்டும் இல்ல, இந்த டாரிஃப்னால மொத்த உலகமே ரெசெஷனுக்குள்ள போக போகுதுன்னு பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப ஒரு வாரம் கழிச்சு இப்ப என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, அமெரிக்கா திவாலே ஆயிடும், பேங்க்ரப்ட் ஆயிடும் பேசிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா அமெரிக்காவிலேயே அங்க மக்கள் ட்ரம்பை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க விலைவாசி எல்லாம் ஏறிடுமோன்ற பயத்துல பொருட்களை அள்ளி குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, கார்ஸை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க, அண்ட் பேனிக்ல ஸ்டாக்ஸையும் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால மார்க்கெட் ஒரு 20% டவுன்னு சொல்றாங்க. I mean, the things that he's doing is not trying to make America better. He's ruining our infrastructure, every department in our government. He's ruining, and he's right now destroying our economy. He's taken away all of our allies. We're a pariah in the world. This is what community looks like. This is what community looks like. Demonstrated that for hands off, our research, hands off, our science. சரி, இதெல்லாம் ஓகே. ட்ரம்ப் டாரிஃப் போட்டதுக்கும் குளோபல் ரிசெஷனுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம எல்லாருக்கும் எப்படி ஒரு ஐடியா இருக்கு, ட்ரம்ப்புக்கு யார் கூட மேஜர் பஞ்சாயத்து, அமெரிக்காவுக்கு யார் கூட மேஜர் பஞ்சாயத்து, சைனா கூட மட்டும் தானே. சைனாக்கு தான் அதிக டாரிஃப் போட்டிருக்காரு. சோ சைனாவும் அமெரிக்காவும் அடிச்சுக்க போகுது. நம்ம நாடு நெகோசியேட் தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ நமக்கெல்லாம் பெருசா பாதிப்பு இருக்காது. ஏன்னா சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சைனாவோட பொருட்களை அமெரிக்கால விற்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு வாய்டு உருவாகும்ல, வேக்கம் உருவாகும்ல, அந்த இடத்த நம்ம நிரப்பலாம்ல. இந்த பஞ்சாயத்தையே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கலாம்ல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நெகோசியேஷன் ப்ராசஸ்ல இருந்ததாக பேசப்பட்டதுனால தான் நமக்கு கம்மியான டாரிஃபே வந்திருக்கு. அண்ட் இன்னும் நெகோசியேஷன்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை தானே. உண்மையிலேயே யாருக்கு பிரச்சனை? ஒன்னு அமெரிக்கால இன்ஃப்ளேஷன் ஏறி எல்லா பொருட்களோட விலையும் ஏறி அந்த நாடு ரிசெஷனுக்குள்ள போனோம், இல்ல அது ஹெவியா டாரிஃப் போட்ட நாடு பாதிக்கப்படணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு தானே நடக்கணும். மற்ற நாடுகளுக்குலாம் என்னப்பா ப்ராப்ளம், மற்ற நாடு நெகோசியேட் பண்ணிட்டு போயிட போகுது அப்படின்னு தான் நீங்க நினைக்கலாம். ஆனா இங்க இருக்க பிரச்சனை என்னன்னா, ட்ரம்ப் ஏன் டாரிஃப் போட்டதா சொல்றாரு? எவ்வளவு நாளா மற்ற நாடுகள்லாம் எங்க நாட்டை சுரண்டிட்டு இருக்காங்க, எங்க உழைப்பாளிகளோட உழைப்பை சுரண்டுறாங்க, எங்க வேலைகளை திருடுறாங்க. அதனால அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட், அமெரிக்காவை முதன்மையா கொண்டு இந்த டாரிஃபை போடுறான்னு சொல்றாரு. இப்ப தலைவர் கிட்டத்தட்ட 180 நாடுகள் மேல இந்த டாரிஃப் போட்டதுனால மற்ற நாட்டோட தலைவர்கள் என்ன நினைப்பாங்க, ஓ நீங்க மட்டும் புத்திசாலி, நாங்கெல்லாம் என்ன முட்டாளா? அவங்க நாட்டோட ட்ரேடையும் எக்கானமியையும் பாதுகாக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதுக்கான வேலைகள்ல இறங்க ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சைனாவோட காமர்ஸ் மினிஸ்ட்ரி என்ன பண்ணுச்சுன்னா, நீ என் மேல எக்ஸ்ட்ரா 34% டாரிஃப் போடுறியா, அதே எக்ஸ்ட்ரா 34% டாரிஃபை நானும் உன் நாட்டு சரக்கு மேல போடுறேன் அப்படின்னு அறிவிச்சிருச்சு. அதை ஏப்ரல் 10 அபிஷியலா அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லிருச்சு. இப்ப இன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, என்னது நான் அறிவிச்ச டாரிஃப்க்கு நீ பதிலா எக்ஸ்ட்ரா ஒரு 34% டாரிஃப் போடுறியா? அப்ப இருவா, நான் ஏற்கனவே ஒரு எக்ஸ்ட்ரா டாரிஃப் பர்சன்ட் சொன்னல, அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஒரு 50% டாரிஃப் போடுறேன். உனக்கு வெறும் 24 மணி நேரமும் 12 மணி நேரமும் டைம், அதுக்குள்ள உன் முடிவை நீ மாத்திக்கலனா, அதாவது ஏப்ரல் 9 நீ முடிவை மாத்திக்கலனா உன் மேல எக்ஸ்ட்ரா 50% டாரிஃப், சைனாவோட பொருட்கள் மேல எக்ஸ்ட்ரா 50% டாரிஃப் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. சோ நாளைக்கோ இல்ல நாளன்னைக்கோ தான் முடிவு தெரியும். சோ என்னன்னா, அமெரிக்கா இங்க சொல்லிட்டா அதை எல்லாரும் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. கனடாவும் இன்னைக்கு அதை தான் சொல்லுது, நாங்க பதிலுக்கு டாரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்லுது. ஆனா எவ்வளவு பர்சன்ட் டாரிஃப், எந்தெந்த கூட்ஸ்ல எல்லாம் போடுறோம் அப்படின்னு டீடைலா எதுவும் சொல்ல. ஆனா டாரிஃப் கண்டிப்பா போடுவோம் அப்படின்னு கனடா பேசியிருக்கு. இன்னொரு பக்கம் வியட்நாம் மேல ஐ திங்க் 45% டாரிஃப் போடப்பட்டதுன்னு நினைக்கிறேன். சோ வியட்நாம் என்னன்னா டைரக்டா போய் காலையிலே எழுந்திருச்சு, ஐயா எங்க கண்ட்ரி மேல டாரிஃப் எல்லாம் போட்டுறாதீங்க, எங்க கண்ட்ரி சின்ன கண்ட்ரி தான், அதனால உங்களோட பொருட்களை நாங்க 0% டாரிஃப்க்கு இம்போர்ட் பண்ணிக்கிறோம், எங்களோட பொருட்களுக்கும் நீங்க 0% டாரிஃப் கொடுங்க அப்படின்னு வியட்நாம் நெகோசியேட் பண்ண ப்ரொபோசல் வச்சிருச்சு. சப்போஸ் இதுக்கு ட்ரம்ப் சம்மதிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சைனாவோட பொருட்கள் விற்க முடியாததுனால அமெரிக்கால ஒரு வாய்டு உருவாகும்னு சொன்னல. ஃபார் எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிள் இந்த ஆர்டிபிஷியல் பிளான்ட் அமெரிக்கால காஸ்ட்லின்னு வச்சுக்கோங்க. இதோட விலை சும்மா சொல்றேன் $10 அமெரிக்காலன்னு வச்சுக்கோங்க. சைனா என்ன பண்ணும், ஒரு $5 இல்ல $4 இந்த பொருளை மேக் பண்ணி அதை ஷிப்மெண்ட் பண்ணி டாரிஃப் எல்லாம் சேர்த்து ஒரு $7-8 வித்துரும். இப்ப அமெரிக்கா போட்ட எக்ஸ்ட்ரா 34% டாரிஃப்னால இந்த $8 இந்த பொருளோட $8 விலை என்ன ஆயிரும், $11 இல்ல $12 மாறிடும். அப்ப அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுவான், $10 விக்கிற உள்ளூர் பொருளையே வாங்கிடுவான். அப்ப அங்க ஒரு வாய்டு கிரியேட் ஆகுது இல்ல, $8 வாங்குறவன் வாங்காமே போயிடுவான். அந்த வாய்டு கிரியேட் ஆகுது இல்ல, அந்த வாய்டை இந்தியா பிடிச்சிருவோம்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வியட்நாம் பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இந்த பொருளோட மேனுஃபேக்சரிங் காஸ்டே $4 இல்ல $5 இருக்கும். ஷிப்பிங் காஸ்ட் ஒரு $1-2 வரும். அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக் காஸ்ட், மார்க்கெட்டிங் காஸ்ட் எக்கச்சக்கமா போயிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இல்லாம இந்தியா ஒரு 26% டாரிஃப் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஜெனரலா சொல்றேன், இந்த பொருளுக்கு எவ்வளவு டாரிஃப், இதோட ஒரிஜினல் ரேட் அமெரிக்கால என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஜெனரலா சொல்றேன், இந்த பொருளுக்கு ஒரு 26% டாரிஃப்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ட்ரா ஒரு 26% நம்ம ஒரிஜினல் பிரைஸை விட இந்த பொருளுக்கு ஏத்தி தான் வித்தாகணும். அப்பதான் இந்தியாவால மார்ஜின் பார்க்க முடியும். ஆனா வியட்நாம்னால அவங்க ஏற்கனவே 0% டீல் போட்டதுனால அந்த 26% இல்லாமே டாரிஃப் இல்லாமே விற்க முடியும். நம்ம ரெண்டு பேருக்கும் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஒன்னாதான் இருக்கும், ஷிப்பிங் காஸ்ட் ஒன்னாதான் இருக்கும், லாஜிஸ்டிக் காஸ்ட் ஒன்னா இருக்கும். ஆனா டாரிஃப் மட்டும் வேற வேறையா இருக்கும். யோசிச்சு பாருங்க. சோ நம்ம இடத்த வியட்நாம் பிடிக்கும்னு நான் சொல்ல, எந்த நாடு பிடிக்கும்னே நமக்கு தெரியாதுன்னு சொல்றேன். ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாடோட போட்டி போட்டுட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப் எடுத்துக்கோங்க. அவங்கள என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட இண்டஸ்ட்ரியல் கூட்ஸ் காருக்குலாம் 0% நாங்க ஒத்துக்கிறோம், உங்களோட கார்ஸை நீங்க யூரோப்ல கொண்டு வந்து வித்துக்கோங்க, அதுக்கு நாங்க 1% கூட டாரிஃப் போடல, நீங்களும் எங்க கார்ஸ்க்கு டாரிஃப் போடாதீங்க அப்படின்னு ஒரு ப்ரொபோசலை விக்கிறாங்க. அதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ஏம்பா நீங்க மில்லியன் கணக்கா உங்க காரு தான் எங்க ஊர்ல வித்துட்டு இருக்கீங்க, வால்ஸ்வேகன், பென்ஸ், இதுதான் இங்க சேல் ஆகுது. ஆனா அதே நாங்க தயாரிச்ச கார் எதுவும் உங்க நாட்டுல சேல் ஆகலையே, யூரோப்பியன் யூனியன்ல எதுவும் சேல் ஆகலையே. கிட்டத்தட்ட ட்ரேட் டெபிசிட்னு பார்த்தா யூரோப் யூனியனுக்கும் அமெரிக்காக்கும் $350 பில்லியன் வருதுன்னு சொல்றாரு. அதாவது நீங்க எங்க பொருட்களை வாங்குறத விட கிட்டத்தட்ட $350 பில்லியன் அளவுக்கு நாங்க உங்க பொருட்களை எக்ஸ்ட்ராவா வாங்கிட்டு இருக்கோம். அந்த டெபிசிட்டை எப்படி சரி பண்றது, நீங்க எங்க பவரை வாங்கினாதான் அந்த டெபிசிட்டியை சரி பண்ண முடியும்னு சொல்றாரு. அதாவது இன்டைரக்டா என்ன சொல்றாரு, 0% டாரிஃப் போட்டது பத்தாது, எங்க பவரையும் சேர்த்து நீங்க வாங்கிக்கோங்க, எனர்ஜியும் சேர்த்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றாரு. சோ இது ஜஸ்ட் பிகினிங் தான். ஏன்னா யூரோப் என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா, இந்தியா கிட்ட வந்து நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்பா நீ அமெரிக்கா கிட்ட மட்டும் டாரிஃப் எல்லாம் நெகோஷியேட் பண்ணி ஒத்துக்கிற, என்னோட கார்களையும் 0% டாரிஃப்க்கு வாங்கிக்கிய, என்னோட கார்கள் மேலயும் டாரிஃப் போடாம அப்படின்னு யூரோப் இந்தியாவுக்கு பிரஷர் கொடுக்கறதா அப்படின்னு நியூஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. சோ எல்லா நாடுகளுமே அவங்களோட எக்கானமியை பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன ஸ்ட்ராட்டஜி போட முடியுமா, என்னென்ன எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜி போட முடியுமோ அது எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காங்க. சோ இதுல பெரிய நாடுகள் தான் அடி வாங்கணும்ன்ற அவசியம் இல்ல, எந்த நாடு வேணா எப்படி வேணா அடி வாங்கலாம். இததான் சிங்கப்பூரோட பிரைம் மினிஸ்டரும் சொல்றாரு. இப்ப இருக்க சூழல் அன்ஸ்டேபிளா இருக்கு, அன்சர்டனா இருக்கு, இன்னும் செட்டில் ஆகல, இது எங்க போய் முடியும்னு தெரியலன்னு சொல்றாரு. எங்களை மாதிரியான சின்ன சின்ன நாடுகள்லாம் நசுக்கப்பட போகுதுன்னு சொல்றாரு. சொன்ன மாதிரி இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த ஈவென்ட் ஏப்ரல் 9 இல்ல 10 தான் தெரியும். அண்ட் இது நிஜமாவே யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைன்னு, எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் பிரச்சனைன்னு ஒரு 1-1.5 வருஷத்துல கிளியரா தெரிஞ்சிரும் சொல்றாங்க. அவ்வளவுதான் கைஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ட்ரம்ப் ஜெயிச்ச உடனே நம்ம ஊர்லயே நிறைய பேர் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த 4 மாசத்துல அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டாரு. சோ இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.